ரெட் ஜெயின் நிறுவனம் எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணி அவரை மனசை உடையிற அளவுக்கு அவரை அள வைக்கணும். அவர் எப்ப பார்த்தாலும் அவர் கண்ணீர் சிந்தணும். எத்தனை இடத்துல தஞ்சாவூர்ல நின்று திடீர்னு கண் கலங்கிட்டாரு. எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு அவதூறு. 200 பேர் 300 பேர் காசை கொடுத்து யூடியூப்ல திட்டுறது, டிவில திட்டுறது. என்ன செஞ்சார் நீங்க கேளுங்க. எங்களுக்கு நீதி வேணும். என்ன செஞ்சார்? அவர் தப்பு செஞ்சாரா? வாழ்க்கையில எந்த விதமான ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு டாக்டர் 5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு டக்குன்னு அரசியல் வருவாங்களா? ரொம்ப கஷ்டம். அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்ல போய் நின்னுக்கிட்டு, டெல்லியில போய் சிபிஐல போய் நின்னுக்கிட்டு, அன்னைக்கு மலேசியால பாக்குறமே எத்தனை லட்சம் பேர் வந்து நிக்கிறாங்க. ஒரு மலேசியன் கவர்மெண்ட் அவர் எப்படி கூட்டிட்டு போய் காமிக்குது? அந்த மாதிரி ஒரு புகழோட உச்சத்துல இருந்துட்டு எல்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு ரோட்ல வந்து நிக்கிறாருன்னா, 20 வருஷமா அவருக்கு ஒரு மனசுல ஒரு உறுதி இருக்கு. தாய்மார்களுடைய கண்ணீரை துடைக்கணும். பெரம்பூர்ல எங்க பார்த்தாலும் ட்ரக்ஸ் கல்ச்சர் இருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குடி 25,000 கோடி வந்து 2021 டாஸ்மார்க் உடைய சேல்ஸ் இருந்துச்சு. அப்ப என்ன சொன்னார் மு.க. ஸ்டாலின் அவர்கள்? நான் வந்தா படிப்படியா ஒட்டுமொத்தமா மதுவை வந்து ஒழிச்சிருவேன். ஆனால் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடி? 60,000 கோடி ரூபாய் சேல்ஸ் இருக்கு. இன்னைக்கு போன கவர்மெண்டோட கிட்டத்தட்ட 2-3 மடங்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதோட பாதிப்பு யாருக்கிட்ட இருக்கு? தமிழக பெண்கள் கிட்ட இருக்கு. தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு ஏன் தெரியுமா இல்ல? ட்ரக்ஸ் எடுக்கிறவனும், தண்ணி அடிக்கிறவங்களும், மது எடுக்கிறவங்களும் எடுத்த உடனே பெண்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருப்பாங்க. பாலியல் பலாத்காரத்தை அதிகமா உருவாக்குவாங்க. இது வரைக்கும் அது ஆணவங்கள்லாம் குற்றவாளிகளை பாருங்க, இது 2த்துல பழக்கத்துல இருந்திருப்பாங்க. அப்ப தமிழர்களுடைய பெண்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்குன்னா, இந்த ட்ரக்ஸையும் கஞ்சாவையும் மதுவையும் ஒழிக்கிறதுல தான் இருக்கு அதிகமா. ஆனா அதுக்கான ஏதாச்சும் பணிகள் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் தட்டி கேட்கும் போது எங்க அண்ணன் ஜனநாயகன் படத்தை இன்னைக்கு ஒரு இல்லீகலா ரிலீஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி, இந்தியாவுடைய சினிமா இண்டஸ்ட்ரி இந்த வரலாற்றிலே நடந்தது இல்ல. எழுதி வச்சுக்கோங்க, வரலாற்றிலே நடந்தது இல்ல. அந்த காலத்துல கலைஞர் பெட்டியை தூக்கிட்டு ஓடார். உலகம் சுற்றும் வாலிபன் பெட்டியை தூக்கிட்டு ஓடினாங்க, ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. அந்த பயம் உங்ககிட்ட கவர்மெண்ட் இருக்கு, 200 எம்எல்ஏ இருந்துச்சு. ஆனா 3 மணி நேரம் படத்தை பார்த்து பயந்தாங்க. ஏன் தெரியுமா? எம்ஜிஆர் அவர்களை நடிகரா பார்க்கல, ஒரு வீட்டுல அவருடைய பிள்ளையா பார்த்தாங்க. அவர் சொல்றது உண்மை நினைச்சாங்க. நான் திருப்பியும் பதிவு பண்றேன். எம்ஜிஆர்கள் இவர்கள் ஏன் ஜெயிச்சாரு? வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. 72ல 71ல 200 தொகுதி ஜெயிச்சுட்டாங்க. எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்ந்த பிறகு 72ல எம்ஜிஆர் துரோகி ஆயிட்டார் கலைஞருக்கு. அவர் வெளியே அமிச்சிடணும், கட்சியை கைப்பற்றிடணும், குடும்பத்துக்காக வளர்த்துடணும். வெளியே வந்த பிறகு தனிப்பட்ட முறையில் நம்ம அண்ணன் மாதிரியே கட்சி ஆரம்பிச்சார். கட்சி ஆரம்பிக்கும் போது மினிஸ்டர்ஸ் இல்ல, எம்எல்ஏ இல்ல, உங்களை மாதிரி இருந்த ரசிகர்களும் பொதுமக்களும் தாய்மார்களும் சேர்ந்தாங்க. அப்ப அவ்வளவு அதிகமான நெருக்கடி. அடிப்பாங்க, அடிதடி பண்ணுவாங்க, ரவுடிசம் பண்ணுவாங்க, படத்தை ரிலீஸ் ஓடப்பட மாட்டாங்க, அவர் பிரச்சாரத்துக்கு எல்லாத்தையும் முடக்குவாங்க. ஆனா 77 ரிசல்ட்ல ஒரு அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் எவ்வளவு இருக்கு, தமிழே பேச தெரியாதெல்லாம் வந்து பேசுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்ச பிறகு ஒரு வரலாறு உருவும் பொழுது ஒரு உண்மை என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களிடம் உண்மை இருந்தது, திரு கருணாநிதி அவர்களிடம் பொய் இருந்தது. எப்பயுமே மக்கள் உண்மைக்காக தான் ஓட்டு போடுவாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், 77க்கு அப்புறம் 26ல தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மையுடன் மிகப்பெரிய வெற்றி வரப்போகுது. மக்கள் அலைன்னு சொல்லுவாங்க. இத இட்ஸ் a people movement சொல்லுவோம், ஃபேமிலி வேவ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேமிலி வேவ் எங்க நடக்கும்னா 50 வருஷத்துக்கு ஒரு தாட்டி நடக்கும் வரலாற்றுல. இதை வந்து நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. நான் திருப்பி ஓப்பனா சொல்றேன், 10 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. இப்ப கூட நான் தைரியமா சொல்றேன், அதுதான் திருநெல்வேலி தூத்துக்குடியோடைய மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தோடைய வெளிப்பாடு. 70% பெண்கள் தலைவரை பார்க்க வராங்க. அதுல பெண்கள் தான் இந்த கட்சியோட கட்டமைப்பே. தாய்மார்கள் அந்த கட்சியை உருவாக்குனது, நம்மளாம் கிடையாது. தாய்மார்கள் அவரை தன்னுடைய பிள்ளையா நினைக்கிறாங்க. இது நான் வில்லிவாக்கத்துல பார்த்தேன், பெரம்பூர்ல பார்த்தேன். நான் எந்த தெருவுல போறேனோ எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டு அம்மா, அக்கா, தங்கை, அப்பா முதற்கொண்டு குட்டி குழந்தைங்க கொண்டு, அண்ணே விஜய் அண்ணா பத்திரமா பாத்துக்கோங்க, நீங்க கூட இருங்க, நீங்க ஜெயிப்பீங்க, விஜய் அண்ணா முதலமைச்சராக சொல்லக்கூடிய வலிமை எங்க இருக்குன்னா, அவங்க தன்னுடைய பிள்ளையாவும் அன்பாவும் நம்பிக்கையாவும் பாக்குறாங்க. திமுக அந்த நம்பிக்கையும் இல்ல, எதுவுமே இல்ல. கடைசி ஆயுதம் என்ன திமுக? ஆல்ரெடி நியூஸ் வந்துருச்சு, பெரம்பூர்ல 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்படியே பேக்கேஜ் வில்லிவாக்கத்துக்கு அமிச்சுட்டாங்க 10,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் எனிமி அண்ணன், 2வது எனிமி நானு.
நான் ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டேன், வில்லிவாக்கத்துல ₹1 எங்க அம்மாக்கு காசு கொடுக்க மாட்டேன். அங்க நிக்கிறதெல்லாம் எங்க அம்மா தானே வீட்டுல, நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? எங்க அக்காக்கு நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? என் தங்கச்சிக்கு நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? அதேதான் எங்க அண்ணன் இங்க பெரம்பூர்ல ₹1 காசு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா உங்க புள்ளை இங்க நிக்குது, பிள்ளைக்கு யாராச்சும் காசு கொடுப்பாங்களா? நீங்க வேணா திருட்டு திமுக இருக்கலாம், சொந்த அம்மாவே ஓட்டு போட மாட்டாங்க. இந்த தாட்டி திமுக இருக்கிற மாவட்ட செயலர் சொந்த அம்மா ஓட்டு போட மாட்டாங்க. டேய் ஏண்டா சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து நீ கெட்டு போயிட்டியாடா, ஒரு தாட்டி தோத்து போயிட்டு நல்லவனாடான்னு சொல்லிட்டு சொந்த மாவட்ட செயலரோட அம்மா வந்து மனசுக்குள்ளே நினைச்சுக்குவாங்க. தோக்கடிச்சிட்டு ஒழுங்கா உருப்படியா குடும்ப வேலையா பண்ணுன்னு தேர்ந்தெடுக்க போறாங்களா இல்லையான்னு பாருங்க ஒவ்வொரு எம்எல்ஏவும். அப்படி இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன், உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்து எல்லாம் என்னென்ன வேலை பண்ணாங்களோ அதுக்கு சாட்சியே இருக்கு. இங்க இருந்து படம் ரிலீஸ் ஆன பராசக்தி படம் ரிலீஸ் ஆனோடனே அந்த ஒட்டுமொத்த சினிமா எங்க போய் போனாங்க? பொங்கல் விழாக்கு டெல்லி போனாங்க. இப்ப தெரிஞ்சுச்சா கனெக்ட்? கரெக்டா எப்பவுமே திமுக தப்பு செஞ்சா மாட்டிக்குவாங்க, கரெக்டா மாட்டிக்குவாங்க. அவனுக்கு வந்து அவங்க அப்பா கலைஞர் மாதிரிலாம் கிடையாது. அவர் தப்பு செய்யறதெல்லாம் கரெக்டா வந்து மாட்டிக்காத மாதிரி செய்வார். இவர் எல்லா தப்பையும் செய்ய மாட்டிக்கிடுவாங்க. அதுக்குதான் கரூர் எக்ஸாம்பிள். கரூர் தப்பு செஞ்சுட்டு முக ஸ்டாலின் போன் பண்ணி மகேஷ் அனுப்பினாரு பாருங்க, நடிச்சாரு பாருங்க ஒரு நடிப்பு. அன்னைக்கே முடிஞ்சிச்சு, அன்னைக்கே முக ஸ்டாலின் முடிச்சுட்டாரு. அன்னைக்கே மக்கள் அவர் மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஐயா உங்களை ஓட்டு போட்டோமே, நல்லதுதானே செய்ய ஓட்டு போட்டீங்க, எதிர்கட்சியா நாங்க இருக்கிறோம், நாங்க தப்புனா நீங்க தப்புன்னு சொல்லுங்க. ஆனால் மக்களை பண வைக்கக்கூடிய அரசியலை கலைஞர் கூட செஞ்சதில்லை. ஆனால் திரு மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜியோட சேர்ந்து செஞ்சார். அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல. அப்ப நான் உண்மையா சொல்லவா? நான் சொல்லுனேன் தப்பு செஞ்சா வந்து மாட்டிக்குவாங்க அப்படின்னு. நீங்க திமுக ஜெயிக்கும் ஒரு 40 நாளுக்கு முன்னாடி டென்ட் என்ன சொன்னாங்க? இந்த பாருப்பா 26 கட்சி கூட்டணி உருவாக்கிட்டாங்க, அவ்வளவுதான்ப்பா, விஜய் அண்ணன் வந்து தனியா மாட்டிக்கிட்டாரு பா, எங்க ராயப்பண்ணங்கிட்டே தனியா மாட்டிக்கிட்டாருன்னு சொல்றீங்களா நீங்க? நீ கூட்டமாவே நில்லுங்க, நாங்க தனியாவே நிக்கிறோம், அப்புறம் ஏன் இவ்வளவு பதட்டம்? அப்ப அப்படி ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு காலத்துல 26 கட்சி கூட்டணியை பாக்குறீங்களா? இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சார் எங்கேயாச்சும் பிரச்சாரம் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? அவர் பேசுறது ஏதாவது தெரியுமா? எந்த டிவில பாக்குறீங்களா? இன்னைக்கு மத்தியானம் பார்த்துட்டு 102 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பரிதாபம். அதுவும் அவங்க ஐடிவிக்கு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயா என்ன பேசிட்டு இருக்காரு, தப்பா பேசிட்டா கட் பண்ணி ஒட்டணும். இன்னைக்கு தப்பாவும் பேசிட்டாரு. மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு வந்தாரு, அங்க இருந்து செய்தியாளர்கள் எல்லாரும் கேக்குறாங்க, நம்மளை பார்த்து செய்தியாளர்களை பேச முடியும். செய்தியாளர் கேக்குறாங்க, சார் சிஎம் சார் எங்க இருந்து வரீங்க? ட்ரெயின்ல இருந்தா வரேன். ஐயா மெட்ரோல இருந்து வந்தா ட்ரெயின்ல இருந்து வரப்ப கப்பல் இருந்தா வருவாங்க. அந்த செய்தியாளர் என்ன ஒரு அழகான கேள்வி கேட்கிறாரு, சிஎம் ஸ்டாலின் சார் என்ன பதில் சொல்றாரு? அந்த செய்தியாளரும் அப்படிங்களா நன்றியான்னு போயிட்டு வர. அப்பா என்ன ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் கிட்ட. ஆனா நம்ம தலைவரை பார்த்து செய்தியாளர்கள் 200 பேர் உட்கார்ந்துகிட்டு அவர் பத்திரிகையாளர் பார்க்க மாட்டேங்கிறாரு. பத்திரிகையாளர் பார்க்கும் போது காசு வாங்கி மாசம் 2 லட்சம் 5,000 வாங்கி 5 லட்சம் வாங்கிட்டு இருக்க உங்களுடைய வாடகை வாங்கிட்டு எங்க தலைவர் பேச மாட்டாரா? மக்கள்கிட்ட சைட்டா பேசுவாரு. எங்க தலைவர் மக்கள்கிட்ட சைட்டா பேசுவாரு. மக்கள் தப்புன்னு சொன்னா அதை உடனே அடுத்த மீட்டிங் திருச்சிடுவாரு. நீங்க எத்தனை மீட்டிங்லயும் பாருங்க, ஏதாச்சும் தப்புன்னா உடனே பதில் கொடுப்பாரு. அந்த அளவிற்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவர் மக்களோடு இருக்கிறார். அப்ப இந்த எங்க இருந்து வரீங்க கேட்டா ட்ரெயின்ல இருந்து வரேன். இந்த மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் நமக்கு தேவையில்லை, நம்ம மக்கள்கிட்டே போவோம். அண்ணா சொன்ன மாதிரி மக்களோட இருப்போம், மக்களோடய போவோம். நீங்கள் ஜனநாயகன் படத்தை 3 மணி நேரம் அந்த படத்தை ஃபுல்லா கூட ரிலீஸ் பண்ணலாம். தலைவர் மட்டும் இல்ல, தமிழகத்தினுடைய ஒவ்வொரு குடும்பமும் அதுல ஒரு சீன் கூட போன் எடுத்து பார்க்க மாட்டாங்க. என்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு அவருக்கு ஒரு ராசி இருக்கு. இந்த ஆட்சி முடிஞ்சு இந்த குடும்பம் துரத்தி அடிக்கப்பட்டு அவர் முதலமைச்சர் ஆக்காரு பொழுது அங்க படம் ரிலீஸ் ஆகும் பாருங்க, அப்பதான் உண்மையான ஜனநாயகம். அந்த படத்தோட பேர் என்ன தெரியுமா? உங்களுக்கே தெரிஞ்சுக்கோங்க, ஜனநாயகம். ஜனநாயகம் எப்ப ரிலீஸ் ஆகணும்? இந்த திமுக தீய சக்தி ஒளிஞ்சு போனோம். இந்த குடும்பம் இருக்கு பாருங்க, 70 வருஷமா மக்கள் கிட்ட பொய் சொல்லி எதிர்கட்சியா இருக்கும்போது நானே ஏமாந்துட்டேன். அதனாலதான் அங்க இருந்தேன். திடீர்னு நீட்டுக்கு எதிராக போராடுவாங்க. நான் நினைச்சேன் ஓகே பரவாயில்ல, அன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்க, அதனால இவங்களோட சேர்ந்து வேலை பார்ப்பேன். ஏன்டா எல்லாரும் கேட்பாங்களே நீங்க அவங்களோட தான் இருந்தீங்க, அவங்களோட எந்த காலகட்டத்தில் இருந்தேன்? நானு எதிர்கட்சியா இருக்கும் போது இருந்தேன். அப்ப எல்லோரும் தான் இருந்தோம். 21ல திமுக வரணும்னு தான் எல்லோரும் ஓட்டு போட்டோம். ஏன்
ஒரு பாலியல் பலாத்கார பிரச்சனைனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரை போய் கொஸ்டின் கேட்பாரு. நீட்டு பிரச்சனைனா ஒன்றிய அரசுக்கு எதிராக கொஸ்டின் கேட்பாரு. 8 வலை சாலைனா விவசாயிகளுக்காக போராடுவாரு. ஆனா ஜெயிச்ச பிறகு டாஸ்மார்க்கு எதிராக போராடுவாரு, கஞ்சாக்கு எதிராக போராடுவாரு, பொள்ளாச்சியில பாலியல் பலாத்காரத்துக்கு எதிராக போராடுவாரு. ஆனா பொள்ளாச்சியில போராடின மு.க. ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியில கழிவறை இல்லாமல் கற்பழிக்கப்பட்டு கொன்ன ஒரு பொண்ணுக்கு வீட்டுக்கு கூட போல. பாத்தீங்களா? இதுதான். இத நான் ஒரு மாசத்திலே புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க போற வழி தப்பு. நிறைய பேர் சொல்றாங்க இவருக்கு அது கேட்டாரு. ஒன்னும் நான் கேட்டதில்ல. எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதுக்காக போராடணும். ஆளுங்கட்சியான பணபலத்துக்கும் ஊழலுக்கும் போடும்போது அங்க நான் இல்ல. ஏன்னா நான் அரசியலுக்கு வந்தது எங்க அம்மா 5 வயசுல சாவை பார்த்து நான் அரசியலுக்கு வந்தவன். 15 வயசுல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டேன். எங்க அம்மா மாதிரி ஒரு பெண்மணி இறக்க கூடாது. இதுதான் என்னுடைய அரசியலுடைய அடிப்படையே. ஒரு சாதாரண விவசாயி எங்க அம்மா. கடன், சாதிய கொடுமை எல்லாத்தையும் பார்த்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க என் கண்ணு முன்னாடி. அப்ப நான் முடிவு பண்ணேன். 15 வயசுல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சேன். அப்ப நான் முடிவு பண்ணேன், படிச்ச சாதிய வன்கொடுமை இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது. எங்க அம்மா லாஸ்டா சொன்னாங்க, உண்மையாரு தைரியமாரு போராடு. நான் போராட முடியல, அதனால நான் கிளம்புறேன். ஆனா எங்க பெரியம்மா தெலுங்குவதி ஐபிஎஸ் போராடி தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஐபிஎஸ் ஆனாங்க, ஒரு பெண்ணா. எனக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள். இந்த சமூகம் சாதியிலையும் மதத்திலையும் ஆண் பெண் ஏற்றத்தாழ்விலும் இன்னைக்கு வரைக்கும் பெண்களை ஒரு பிரஷராவே வச்சிட்டு இருக்கு. அதுக்காக தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையே உருவாச்சு. அதுக்காக தான் போய் என்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சேன். அண்ணன் கூப்பிட்டாரு, ஒரு நல்லவர் கூட சேர்ந்தேன். ஒரு நல்ல ஆட்சி உருவாக்குறதுக்கு அண்ணன் கூட எப்பயும் நிப்பேன். நான் எப்பயுமே பதிவு பண்ணுவேன். நீ எங்க அண்ணனை டச் பண்ணணும், விஜயனை டச் பண்ணணும்னா ஆதவ ஃபர்ஸ்ட் டச் பண்ணிட்டு என் கழுத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் டச் பண்ணு. முடிஞ்சா டச் பண்ணு. ஏன்னா ஆதவ மாதிரி இங்க கோடானு கொடுங்க தாய்மார்களும் நம்மளுடைய சகோதரர்களும் எங்க அண்ணன் பண்ண நிக்கிறாங்க. ஒரு பாட்டு இப்ப ஒரு பாட்டு வந்துச்சு, நான் தன்னந்தனி ஆளு ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்து நின்னா 8 கோடி பேரு. தம்பி அது பாட்டு கிடையாது, உண்மை. நமக்கு பூத் கமிட்டி இருக்கா, கட்டமைப்பு இருக்கா, இவங்க எலெக்ஷன் ஒர்க் தெரியுமா? நீங்க 23 காலை 8ஆம் தேதி பாரு, இங்க இருக்க மொட்டை மால இருக்க அந்த குழந்தை தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு 10 வயசு குழந்தை ஒட்டுமொத்த குடும்பத்தை கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இங்க பூத் எல்லாம் தேவையில்லை. ஒவ்வொரு குடும்பம் முடிவு பண்ணிட்டாங்க, நீ காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு, அம்மா நம்ம காசு தான் கொள்ளடிச்சாங்க, தம்பிக்கு ஓட்டு போடுவோம், என் பிள்ளைக்கு ஓட்டு போடுன்னு மாத்தி போயிட்டே இருக்க போறாங்க. இந்த மாதிரி எப்படி கலைஞர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை பெட்டியை தூக்கிட்டு ஓடினாரோ, இன்னைக்கு ஆன்லைன்ல மொத்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அவரு கஷ்டப்படட்டும், அவருக்கு நஷ்டமாகட்டும், அவர் அலவுட்னு நினைக்கிறாரு. தம்பிங்களா, அந்த ராயப்பன் படத்துல அந்த போலீஸ் மீட்டிங்ல அப்ப உதயநிதி மாதிரி ஒரு பையன் பேசுவான், தேவையில்லாம வார்த்தை விட்டுருவான். அதுதான் நம்ம உதயநிதி. இந்த மாதிரி ஆன்லைன்ல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முடிஞ்சிச்சு. அன்னைக்கு அந்த படத்துல என்ன பண்ணாரோ 23 அப்புறம் நீங்க உங்களுக்கு தெரியும். ஜனநாயகன் படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்களா, ரெட் ஜெயிண்டும் உதயநிதி அவர்களும் மு.க. ஸ்டாலின் குடும்பம் பண்ணிட்டாங்கல்ல, இந்த நீதிக்காகவே மக்கள் உங்களை தூக்கி எறிவாங்க. கரூருடைய சம்பத்துக்காகவே தூக்கி எறிவாங்க. கரூருடைய சம்பவம் திரு செந்தில் பாலாஜி அவர்களால் நிகழ்த்தப்படலன்னா பெரிய கட்டமைப்பு. செந்தில் பாலாஜிக்கு எத்தனை ஆயிரம் கோடி இருக்கு? 10 ரூபாய் பாட்டில் வித்து எத்தனை ஆயிரம் கோடி பணம் இருக்கு? 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி. ஏன் கரூர்ல சொந்த ஊரை விட்டு கோயம்புத்தூர் ஒன்னாரு? கோயம்புத்தூர் நான் கேக்குறேன், திமுக அந்த திமுக இருக்க ஊடகத்துல உட்காந்து 200 பேர் உட்காந்துக்கிட்டு வாடகை வாய் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. தயவு செஞ்சு இன்னும் 10 டிவி பாக்காதீங்க. அவங்கள பார்த்து நான் கேக்குறேன், திமுக பெருசா ஜெயிக்க போகுது அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு செந்தில் பாலாஜி பத்தி பெருமையா சொல்லுவார். இவர் தான் பயங்கரமா எலெக்ஷன் ஒர்க் பண்ணுவாரு, பூத்துல 10,000 ரூபாய் காசு கொடுத்து ஜெயிக்க வச்சிருவாருன்னு சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜி சொந்த தொகுதியை விட்டு கோயம்புத்தூர் ஏன் போனோம்? ஏன்னா பை எலெக்ஷன்ல 10,000 கொடுத்து ஜெயிச்சிடலாம், உள்ளாட்சி தேர்தல் ஜெயிச்சிடலாம். ஆனா 234 தொகுதிக்கு சரி சமமா ஒரு நல்ல தேர்தல் அதிகாரி நல்ல போலீஸ் ஆபீசர் எலெக்ஷன் நடத்தி ஒரு நல்ல தலைவர் வந்தால், ஒரு நல்ல தலைவர் எங்க அண்ணன் விஜய் என்ன மாதிரி வந்தா அப்ப தெரியும் ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும்.